பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகின்றேன். நாம் இந்த உலகத்தின் கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வருகை வெகு சமீபம் என்பது நாம் அறிந்த உண்மை. ஆகவே நாம் எவ்வளவாக தேவனிடத்தில் நெருங்கி சேர முடியுமோ அதற்காக நாம் தேவ கிருபைக்காய் காத்திருக்க வேண்டும். நாம் இந்த நாளில் தேவனுடைய சத்தியத்தை கருத்தூன்றி படிக்க இருக்கிறோம். அப்போஸ்தல நடபடிகள் 27ஆம் அதிகாரத்தை மையமாக வைத்து 2 பாடங்களை அல்லது 2 தலைப்புகளின் கீழே சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். என்ன பொதுவான தலைப்பு என்றால் பவுலும் புயலும், பால் அண்ட் த ஸ்டார்ம் என்ற தலைப்பிலே முதல் பாகம் நாம் இன்றைக்கு படிக்க இருக்கிறோம். இந்த நாளின் செய்திக்குரிய தலைப்பு என்னவென்றால் பயணிகள் கவனத்திற்கு, attention of the passengers. அன்பான தேவப்பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டில் பழைய உடன்படிக்கை என்று சொல்லும் பொழுது ஆபிரகாம், மோசே ஆகிய 2 நபர்களை நாம் மறக்க முடியாது. அதே போல புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது புதிய உடன்படிக்கை என்று நாம் அறிந்திருக்கிறோம். புதிய உடன்படிக்கையில் மிக முக்கியமான நபர்கள் யார் என்று எடுத்துக்கொண்டால் முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அடுத்தபடியாக அப்போஸ்தலனாகிய பவுல் என்று நாம் சொல்ல வேண்டும். கொலைகார கொடுமைக்கார சவுலுக்கு தேவன் வைத்திருந்த திட்டம் என்ன? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் படிக்கிறோம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் பவுல் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான் என்று ஆண்டவர் இந்த பவுலை கொண்டு என்ன செய்ய இருந்தார் என்ற திட்டத்தை தெளிவாக சொன்னார். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ ஜனத்தை புரட்டி எடுத்தவன் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன் ஆனான். தேவன் தம்மிடத்தில் வரும் எவரையும் புறம்பே தள்ளுவதில்லை அல்லவா? அப்படித்தானே யோவான் 6:37 வாசிக்கிறோம். இந்த சவுல் என்ற பவுலை கூட தேவன் புறம்பே தள்ளவில்லை. புறஜாதி அரசர்களில் அப்போது இருந்த மிகவும் வல்லமை வாய்ந்த அரசன் ரோமாபுரியில் யார் என்றால் ரோமன் எம்பரர் நீரோ, ரோம சக்கரவர்த்தி நீரோ. தன்னுடைய 25 வயதிலேயே அவன் சக்கரவர்த்தி என்ற நிலைமைக்கு வந்தவன். அன்பான தேவ பிள்ளைகளே, அவனுக்கு முன்பாக நின்று பவுல் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டு இருந்தார். அதான் அப்போஸ்தலர் 9:15 படித்தோம் பார்த்தீங்களா? ராஜாக்களுக்கும் சத்தியத்தை அவன் சொல்லுவான். பிரியமான தேவ ஜனங்களே, அப்போஸ்தலர் 23:11 வசனத்தில் படிக்கிறோம். தேவனுடைய இந்த திட்டம் தெரிகிறது பாருங்கள். அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும். நீங்கள் அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரத்திலிருந்து படிச்சிங்கன்னா 28 வரைக்கும் பவுலை கைது செய்து காவலில் வைத்து அவரை கொலை செய்வதற்கு முயற்சி செய்து பயங்கரமான சம்பவங்கள் எல்லாம் பவுலை சுற்றி நடக்கும். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரத்தில் இருந்து 23ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, பவுலே திடன் கொள், உன்னை எவன் கொள்ள நினைச்சாலும் நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். இது தேவனுடைய திட்டம். அதுவே பவுலின் ஆத்ம பாரமாகவும் இருந்தது. பாருங்க, அப்போஸ்தலர் 19:21. இவைகள் முடிந்த பின்பு பவுல் மக்கதோனியா, அகாயா என்னும் நாடுகளில் சுற்றி நடந்து எருசலேமுக்கு போகும்படி ஆவியில் நிர்ணயம் பண்ணிக்கொண்டு, தீர்மானம் பண்ணிக்கொண்டு, நான் அங்கே போன பின்பு ரோமாபுரியையும் பார்க்க வேண்டியது என்று சொல்லி. பார்த்தீங்களா, அவர் மனசில் அந்த ஆவல், ரோமாபுரிக்கு போகணும். இன்னொரு வசனம், ரோமர் 15:22 முதல் 24 வரை உள்ள வசனங்கள். உங்களிடத்தில் வருகிறதற்கு இதனாலே அநேகந்தரம் தடைபட்டேன். எங்க? ரோமாபுரி வர்றதுக்கு. இப்பொழுது இந்த திசைகளிலே எனக்கு இடமில்லாதபடியினாலும் உங்களிடத்தில் வரும்படி அநேக வருஷமாய் எனக்கு மிகுந்த விருப்பம் உண்டாயிருக்கிறபடியினாலும். பார்த்தீங்களா, மிகுந்த விருப்பம் என்று சொல்லுகிறார். நான் ஸ்பானியா தேசத்திற்கு, அதாவது ஸ்பானியா தேசத்திற்கு பிரயாணம் பண்ணுகையில் உங்களிடத்தில் வந்து உங்களை கண்டுகொள்ளவும் உங்களிடத்தில் சற்று திருப்தி அடைந்த பின்பு அவ்விடத்திற்கு உங்களால் வழிவிட்டு அனுப்பப்படவும் எனக்கு சமயம் கிடைக்கும் என்று நம்பியிருக்கிறேன். பார்த்தீங்களா,
பவுல் தன்னுடைய அந்த தாகத்தை, பாரத்தை தெரியப்படுத்துகிறார். சரி, என்ன பாஸ்டர் என்ன தான் சொல்ல வர்றீங்க, இதுக்கும் கடலுக்கும் கடும் புயலுக்கும் என்ன சம்பந்தம் என்கிறீர்களா? ஏன்னா தலைப்பு, முக்கிய தலைப்பாக தானே பவுலும் புயலும் அப்படின்னு பார்க்குறோம். அன்பான தேவப்பிள்ளைகளே, அதன் வழியாகத்தான், கடல் கடும் புயல் வழியாகத்தான் கர்த்தர் பவுலை பயணப்படுத்தினார் என்பதை நான் படிக்க போகிறோம். நம் ஜெபத்தோடு படிக்கலாமா? ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி. உம்முடைய வார்த்தையை ஆராய்கிற ஆவியானவருடைய மெல்லிய சத்தம் கேட்கிற இந்த தருணத்திற்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே, இந்த உலகத்தில், கடல் போன்ற இந்த உலகத்தில், வாழ்க்கை என்னும் கப்பலிலே நாங்கள் எல்லாரும் பயணிகளாக இருக்கிறோம். கர்த்தாவே, பவுலுக்கும் அப்படி ஒரு பயணம், நிஜமாகவே கப்பல் பயணம் நேரிட்டது. அந்த அனுபவத்தை நாங்கள் இந்த நாளில் கற்றுக்கொள்ளப் போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர்களோடு பேசும். கர்த்தாவை சொல்லும்படியார்கள் கேட்கிறோம். நீர் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ ஜனங்களே, பவுலின் கடும் புயல் கடல் பயணம். ஏன் அந்த பயணம் என்றால், இயேசுவின் அன்பை அறிவிப்பதற்காக மட்டுமல்ல, ஏற்கனவே அறிவித்ததற்காகவும் நீரோ முன் நின்று தன்னிலை விளக்கம் கொடுக்க பவுல் தானே மேல்முறையீடு செய்தார். படிக்கிறேன் பாருங்க, அப்போஸ்தலர் 25:11. நான் அநியாயம் செய்து மரணத்துக்கு பாத்திரமானது ஏதாயிலும் நடப்பித்தது உண்டானால் நான் சாகாதபடிக்கு மனு கேட்க மாட்டேன். இவர்கள் என்மேல் சாட்டுகிற குற்றங்கள் முற்றிலும் அபத்தமானால் அவர்களுக்கு தயவு பண்ணும் பொருட்டு ஒருவரும் என்னை அவர்களுக்கு ஒப்பு கொடுக்கலாகாது, ராயருக்கு அபயமிடுகிறேன் என்றான். ஃபெலிக்ஸ், பெஸ்து போன்ற மிகப்பெரிய ரோம் அதிகாரிகளுக்கு முன்பாக விசாரணை செய்யப்படும் பொழுது பவுல் சொன்ன வார்த்தை தான் இது. ஐ அப்பீல் அண்ட் டு சீசர். ராயருக்கு அபயமிடுகிறேன். என்ன அர்த்தம்னா, ரோம சக்கரவர்த்தி முன்பாக நான் நிற்க விரும்புகிறேன், என்னுடைய நிலை குறித்து விளக்கம் கொடுக்க விரும்புகிறேன் என்று அர்த்தம். அப்போது ரோமாபுரிக்கு போகணும் என்பது பவுல் போய் ஊழியம் செய்யணும் தேவனுடைய திட்டம். இது பவுலின் விருப்பமாகவும் இருந்தது. இவர் விசாரிக்கப்படுகிற சூழ்நிலையெல்லாம் வரும்பொழுது நான் ராயனுக்கு அபயமிடுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னா, ஒரு ரோம பிரஜை, ஒரு ரோம குடிமகன் தான் அப்படி கேட்க முடியும் தைரியமாக. சொல்லப்போனால் பவுல் ரோமனுக்கு ரோமன் தான், ரோம பிரஜையாகவும் அவன் இருந்தான் என்பதை பைபிள் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடியில் நீங்கள் படித்தா உங்களுக்கு தெரியும். அப்படி அப்பீல் பண்ணிவிட்டால், மேல்முறையீடு செய்தால், அதை எந்த கீழே இருக்கிற அதிகாரியும் தடை பண்ணவே முடியாது. ஆகவே பவுல் ரோமாபுரிக்கு ஆயத்தமாகிறார். அவர் எப்படி பயணப்பட்டார், பயண விவரங்கள் பார்க்கலாமா? இதெல்லாம் நீங்கள் எங்கே படிக்கலான்னா, அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் படிக்கலாம். உங்களுக்கு புரிகிற மாதிரி அதை நான் சுருக்கமாக பட்டியலிட்டிருக்கிறேன். புறப்படும் இடம் செசரியாவிலிருந்து பவுல் புறப்படுகிறார். சேரும் இடம் ரோமாபுரி. போகும் தூரம் 476 மைல்கள், அதாவது 766 கிலோமீட்டர். பயணிகள் மொத்தம் எத்தனை பேர்? 276 பேசஞ்சர்ஸ், 276 பயணிகள். பயணித்த கப்பல்கள் 3 கப்பல்கள். அதாவது அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, இந்த அதிகாரத்தை நீங்கள் 2 முறையாக கண்டிப்பாக வாசிக்கணும். ஒரே ஒரு கப்பலில் போக மாட்டார், 3 கப்பல்கள். பயண நாட்கள் 7 மாதங்கள், ஆகஸ்ட்லேருந்து மார்ச் வரைக்கும். அந்த 3 கப்பல்கள் பாருங்களேன். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தின்படி செசரியா முதல் லீசியாவில் உள்ள மீரா பட்டணம் வரைக்கும் முதல் கப்பலில் பயணித்தார்கள். மீரா பட்டணத்திலிருந்து மெலித்தா தீவு வரை 2ஆம் கப்பலிலே பயணித்தார்கள். 3வது கப்பல் மெலித்தா தீவிலிருந்து புத்தேயோலி பட்டணம் வரைக்கும், ரோமாபுரியிலிருந்து புத்தேயோலி பட்டணம் வரைக்கும் என்ன செஞ்சாங்களாம்? 3ஆம் கப்பலிலே பயணித்தார்கள் என்பதை நமக்கு அந்த அதிகாரம் தெரியப்படுத்துகிறது. சரி, பயணிக்கக்கூடாத காலகட்டம், சில கருத்துக்கள் எல்லாம் சரித்திரத்திலிருந்தும் வேத விளக்க நூல்களிலிருந்தும் எடுக்கப்பட்டவை, எல்லாமே பைபிளில் இருக்காது. பயணிக்கக்கூடாத காலகட்டம், எந்த காலகட்டத்தில் கப்பல் பயணம் பண்ணியிருக்கக்கூடாது? அந்த மத்திய தரைக்கடலில். அவர்கள் பயணித்த கடல் மத்திய தரைக்கடல்.
செப்டம்பர் 14 நவம்பர் 11 வரைக்கும் ட்ராவல் பண்ணக்கூடாது கப்பல் பயணம். கடும் புயல் தந்த கஷ்டகாலம். அவர்கள் பயணிக்கும் பொழுது ஒரு பயங்கரமான புயல் 14 நாட்கள். அந்த கடும் புயலின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோக்ளிடன் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் புரிஞ்சுக்கணுன்னா வாடை கொண்டல் என்னும் பேய்க்காற்று என்று அது அழைக்கப்படுகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இது அவருடைய கப்பல் பயண விவரங்கள் என்று நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ ஜனங்களே, அவர் இப்படி பயணப்படும் பொழுது 7 மாதங்கள் பயணத்தில் 2 வாரங்கள் கடுமையான புயல் அடித்தது. இதிலிருந்து நமக்கு ஆண்டவர் என்ன பாடங்கள் கற்றுக் கொடுக்கிறார்? 3 பாடங்களை நாம் படிக்க போகிறோம். முதலாவது, கடும் புயல் காலகட்டம் அனைவருக்கும் உண்டு. There is a stormy season for all of us. பிரியமான தேவ ஜனங்களே, அப்போஸ்தல நடபடிகளில் 28 அதிகாரங்கள் இருக்கின்றன. அதில் 3இல் ஒரு பாகம், அதாவது 21 அதிகாரத்திலேருந்து 28 அதிகாரம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஒரு பாகம் தானே நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த கடைசி 8 அதிகாரங்களில் நிறைய வசனங்கள் இருக்கும். அதனால தான் 3இல் ஒரு பாகம் என்று சொல்லுகிறோம். இந்த 21 முதல் 28 அதிகாரங்களில் பவுலின் சிறைச்சாலை அனுபவம், காவல் அனுபவம், கட்டுகளின் அனுபவம் எல்லாம் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், பவுலுக்கு விரோதமாக எருசலேமில் யூதர்களின் கலகம், அப்போஸ்தலர் 21 நீங்கள் படிக்கலாம், 30-31 வசனங்கள். 40க்கும் மேலான சில யூதர்கள் பவுலை கொன்று போட சபதம் பண்ணியிருந்தார்கள். அப்போஸ்தலர் 23 12, 13, 14 வசனங்கள். 40க்கும் அதிகமான யூதர்கள் இந்த பவுலை கொல்ற வரைக்கும் நாங்கள் சாப்பிட மாட்டோம், தண்ணி குடிக்க மாட்டோம்னு சபதம் பண்ணியிருந்தார்கள். பார்த்தீங்களா, ஒரு பக்கம் பவுலை கொல்லணும்னு கலகம் 21 அதிகாரத்தில். அது மாத்திரமல்ல, அவரை கொன்று தீர்க்கிற வரைக்கும் நாங்கள் புசிக்க மாட்டோம், குடிக்க மாட்டோம் என்று 40க்கும் மேலான சில யூதர்கள் சபதம் 23 அதிகாரம். ஃபெலிக்ஸ், பெஸ்து, அக்ரிப்பா ஆகிய அதிபதிகள் முன்பாக பவுலின் சத்திய விளக்கம் 24, 25, 26 அதிகாரங்கள். 24 அதிகாரம் ஃபெலிக்ஸ் முன்பாக, 25 அதிகாரம் பெஸ்து முன்பாக, 26 அதிகாரம் அக்ரிப்பா முன்பாக, 27 அதிகாரம் கடலிலே கடும் புயலிலே 14 நாட்கள் உணவேதும் இன்றி விரதம் என்று பார்க்கிறோம். 7 மாதங்கள் பயணம், 14 நாட்கள் கடும் புயல் காலகட்டம். பார்த்தீங்களா, இப்படி அவருக்கு நிறைய பிரச்சனைகள் பவுலுக்கு. அதில் சரீரத்தில் வேறு ஒரு பிரச்சனை இருந்தது. 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் படித்தீர்கள் என்று சொன்னால், அதில் ஆண்டவர் கேட்பார், என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது என்னை குட்டும் சாத்தானாக இருக்கிறது, அந்த முள் என்னை விட்டு நீங்கும்படி தேவனிடத்தில் 3 தரம் கேட்டுக்கொண்டேன், வேண்டிக் கொண்டேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போது மாம்சத்தில் முள் ஒரு பக்கம். என்ன முள் அப்படின்னா, தமஸ்குவிலே அவர் கிறிஸ்தவர்களாம் ஒடுக்குவதற்கு கடிதங்கள் வாங்கி கொண்டு போகிற வழியில் குதிரை பயணமாக போகும்பொழுது தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து, அந்த மகிமை பிரகாசத்தின் மூலமாக அவனை சந்தித்தார், அவனோடு பேசினார். அப்பொழுது பவுலின் கண்கள் பாதிக்கப்பட்டது. சரிங்களா, அதுவும் அந்த முள்ளாக இருக்கலாம் என்று வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி பல கடும் புயல்கள் பவுலுக்கு எதிராக வீசத்தான் செய்தது. சரீரத்தில் பிரச்சனை, கலகம், அவரை கொல்ல வேண்டும் என்று சபதம், பெரிய பெரிய அதிபதிகள் முன்பாக போக வேண்டிய சூழ்நிலை, கடும் புயல், இப்படி எல்லாம் பல புயல்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும், அதாவது ஏதோ கடலில் போய் புயல், அதைத்தான் புயல் நினைக்காதீங்க. நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற போராட்டங்கள், நோய் நொடிகள், சவால்கள், சங்கடங்கள், வேலை ஸ்தலத்தில் நாம் கடந்து செல்லக்கூடிய மன போராட்டங்கள் எல்லாமே புயல் தான். உங்களுக்கு பிரியமான உறவினருக்கு ஒரு பயங்கரமான வியாதி வந்திருக்கலாம். இட் இஸ் a storm. அது ஒரு புயல். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போது புயல் பவுலுக்கு எதிராக வீசத்தான் செய்தது. பவுல் கடவுளுடைய ஊழியக்காரன் அல்லவா, இவ்வளோ பெரிய அப்போஸ்தலன், அவருக்கு எப்படி வரலாமா அப்படின்னு சொல்லக்கூடாது.
எனக்கு ஏன் இப்படி வந்தது? நான் ஆண்டோடைய ஆலயத்துக்கு போகிறேன்னு, தசமாக கொடுக்குறேன், ஊழியம் செய்கிறேன், நான் சத்தியத்தின்படி நடக்கிறேன், பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், உபவாசம் இருக்கிறேன், எனக்கு ஏன் போராட்டங்கள் என்றெல்லாம் நினைக்கிறீர்களா? அன்பான தேவ பிள்ளைகளே, எல்லாருக்கும் போராட்டங்கள் உண்டு. The stormy times we encounter in life have the potential either to make us or break us. வாழ்க்கையிலே நாம் சந்திக்கக்கூடிய புயல் காலகட்டங்கள் நம்மை ஆக்குவதற்கோ அல்லது அழிப்பதற்கோ சக்தி உடையதாக இருக்கிறது. They will either drive us to seek the Lord or drive us away from Him. இந்த புயல்கள் என்ன செய்யும்? நாம் கர்த்தரை தேடும்படிக்கு வழி நடத்தவும் முடியும், அல்லது கர்த்தரை விட்டு நம்மை விலகச் செய்யும்படியும் புயல்களால் முடியும். What happens in your life is your decision. புயல்கள் உங்கள் வாழ்க்கையில் வீசும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது? கர்த்தரை தேடுறீங்களா, கர்த்தரை விட்டு விலகிறீங்களான்றது நீங்கள் எடுக்கிற தீர்மானத்தில் தான் இருக்கிறது. சில நேரத்தில் பாருங்களேன், சிலருக்கு பயங்கரமான கஷ்டங்கள் வரும் பொழுது இன்னும் அதிகமாக ஜெபிப்பார்கள், அதிகமாக தேவனோடு நெருங்கி சேருவாங்க. சிலர் என்ன செய்வாங்க? வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தவுடனே ஐயோ இனிமேல் இந்த ஆண்டவரே வேண்டாம், இந்த சர்ச்சையே வேண்டாம் அப்படின்னு விலகுவார்கள் தேவனை விட்டு. அன்பான தேவ பிள்ளைகளே, கடும் புயல் காலகட்டம் அனைவருக்கும் உண்டு. அந்த கடும் புயல் சூழ்நிலையில் நாம் என்ன செய்கிறோம் என்பது நம்முடைய தீர்மானம். We are gifted to suffer for Christ's sake. கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகள் நமக்கு அருட்கொடையாகும். கிறிஸ்துவ நிமித்தம் பாடுகள் வருகிறதா? இது நமக்கு பரலோகம் கொடுக்குற பரிசு. எப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு வசனம் பாருங்களேன். பிலிப்பியர் 1:29, ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. இந்த அருளப்பட்டிருக்கிறதுன்னு படிக்கிறோம் பார்த்தீங்களா? இந்த மூல பாஷை கிரேக்க பாஷையில் படித்தீங்கன்னா அந்த வசனத்தை அந்த இடத்துல கிஃப்ட்ன்னு இருக்கும். அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு பரிசளிக்கப்பட்டிருக்கிறது. இட் இஸ் அ கிஃப்ட் தட் வி மஸ்ட் சஃபர் ஃபார் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்காக நாம் பாடுகள் பட வேண்டும் என்பது பரலோகத்தினுடைய ஈவு, பரிசு, வரம். 2 தீமோத்தேயு 3:12 படிக்கிறோம்ல, வசனம் என்ன சொல்லுது? அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அப்போஸ்தலர் 14:22 படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்? நாம் இப்படி அநேக உபத்திரவங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். அப்போது ஆண்டுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்றால் கடும் புயல்கள் வீசத்தான் செய்யும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அபாய காலகட்டங்கள் அனைவருக்கும், ஆண்டுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் உண்டு. நம்ம 2 உதாரண புருஷர்களை பார்க்க வேண்டும். நம்ம மனதிலே பதிக்க வேண்டிய 2 உதாரண புருஷர்கள். நம்பர் 1, யோபு. யோபுவுக்கு எவ்வளோ போராட்டங்கள் நமக்கு தெரியும்ல. ஆடு மாடுகள் கழுதைகள் எல்லாம் ஒரே நாள் அழிஞ்சு போச்சு. 10 பிள்ளைகளும், 7 ஆண் பிள்ளைகளும், 3 பெண் பிள்ளைகளும் ஒரே நாளில் மரித்தார்கள். யோபு 1 அதிகாரம். சாத்தான் சதி செய்த போதும் அவன் முகத்தில் கரியை பூசுவது போல் யோபு அறிக்கையிட்டார். என்னங்க அறிக்கையிட்டார் பாருங்கள். யோபு 1:21, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் எவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். நம்மால் சொல்ல முடியுமா? பேரிழப்பு நமக்கு ஏற்பட்ட நேரத்தில் இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. எத்தனை அருமையான உதாரண புருஷன் யோபு. இன்னொரு நபர் யார்? தக்க வைக்க வேண்டிய உதாரணம் யோபு. தவிர்க்க வேண்டிய உதாரணம் யார் அப்படின்னா பேதுரு. இயேசுவோடு கூட 3 வருஷம் இருந்தவன் தடுமாறி தடம் புரண்டு தன் இரட்சகரையே மறுதலித்து விட்டான். மத்திய 26 படிக்கிறோம். ஒரு வேலைக்காரி பேதுருவை பார்த்து கேட்கிறாள், நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தாய். அதற்கவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது, இயேசுவா எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தான். அப்புறம் போக படித்து பாருங்கள், சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். இயேசுவை சபிச்சானா, அந்த அம்மாவை சபிச்சானா,
தெரியல. நல்ல வேளை ஆண்டவர் இந்த வார்த்தைகள்லாம் பைபிளில் போடலை. பெரியமான தேவ பிள்ளைகளே, இப்போ பாருங்கள், நமக்கு கடும் புயல்கள் வீசும் பொழுது யோபு போல் நிற்கிறோமா, பேதுரு போல் தடுமாறுகிறோமா? ஒருவேளை நம்ம தடுமாறி இருந்திருக்கலாம். ஆனாலும் தேவன் என்றும் நல்லவராகவே இருக்கிறார். பேதுரு தடுமாறினான் தான் பேதுரு ஆண்டு விட்டுட்டாரா? இல்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முதல் 12 அதிகாரங்கள் பாருங்கள். முதல் 12 அதிகாரங்களின் கதாநாயகன் பேதுரு தான். யூதர்களுக்கு அப்போஸ்தலன் பேதுரு என்பதை பைபிள் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. ஆகவே கடும் புயல்கள் நேரிடுகிறதா? கலங்காதீர்கள். இயேசு விசுவாசிக்கிற எல்லாருக்கும் கடும் புயல்கள் உண்டு. 2வது பாடம், கடும் புயலுக்குள் நம்மை நடத்துபவர் கர்த்தரே, கரை சேர்ப்பவரும் அவரே. It is the Lord who leads us into the storm and takes us ashore. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு கேள்வி நமக்கு வர வேண்டும். பவுலின் அந்த கடைசி நாட்களில் கடும் புயல் கப்பலில் செல்லும் பொழுது நேரிட்டதே, அது தேவ சித்தத்திற்கு அப்பாற்பட்டதா, தேவ சித்தத்திற்கு உட்பட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவ சித்தத்துக்கு உட்பட்டது தான். அந்த கடும் புயல் வழியாகத்தான் ரோமாபுரிக்கு போகணும்னு ஆண்டு திட்டம் வச்சுருந்தார். யோபுவை போல் பாருங்கள், பவுலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் 27:35. இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினான். 14 நாட்கள் கடும் புயல் வீசியது. அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசினார். அப்போது சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணாராம். பெரியமான தேவ பிள்ளைகளே, அப்படியானால் பவுலுக்கு இந்த பயணம் ஒரு செழிப்பான பயணம்தான் என்று சொல்ல வேண்டும். திஸ் வாஸ் பால்ஸ் ப்ராஸ்பரஸ் ஜேர்னி டு ரோம். ரோம் நோக்கிய செழிப்பான பயணம். ஏனென்றால் தேவனே தன்னை நடத்துகிறார் என்ற நிச்சயம் பவுலுக்கு இருந்தது. பைபிளில் பாருங்கள், ஒரு முறை இயேசுவும் சீஷர்களை கலிலேயா கடலுக்குள் அனுப்பினார் அல்லவா? கடலுக்குள்ளே மட்டும் அனுப்பினார், கடும் புயலுக்குள்ளும் அனுப்பினார் என்று தான் சொல்ல வேண்டும். பாருங்கள், மத்தேயு 14:22 முதல் 24 படிக்கிறோம். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலையப்பட்டது. சீசர்களை படகுல அனுப்பி விட்டுட்டு இவர் மலை மேலே ஏறிட்டார் ஜெபம் பண்ணுறதுக்கு. அவங்க நடுக்கடலில் போன உடனே பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு? எதிர்காற்று, கொந்தளிப்பு, புயல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஆண்டவர் தான் அனுப்பினார். அவர்களை கடலுக்குள்ளும் அனுப்பினார், கலிலேயா கடலுக்குள்ளே கடும் புயலுக்குள்ளும் அனுப்பினார் தானே சொல்லணும். அப்போது இந்த கடும் புயல்களை நமக்கு அனுமதிக்கிறவர் யார்? ஆண்டவர் தான். மார்க் 6ஆம் அதிகாரத்தையும் படித்து பாருங்கள், 45லேருந்து 50 வரைக்கும் இந்த சம்பவத்தை. நம்மையும் தேவன் அப்படி அனுப்புவார். ஆயினும் புயலின் மத்தியில் நாம் இருக்க நேரிட்டாலும் தேவ சித்தத்தின் மத்தியில் தான் இருக்கிறோம் என்ற நிச்சயம் நமக்கு வேண்டும். நமக்கு ஒரு கடுமையான புயல் வந்துருச்சா, ஒரு நோய் வந்துருச்சா, ஒரு கஷ்டம் வந்துருச்சா, தாங்க முடியாத ஒரு துன்பம், வேதனை வந்துருச்சா, அந்த கடும் புயல் மத்தியிலும் நான் தேவ சித்தத்துக்கு மத்தியில் தான் இருக்கிறேன் என்று நாம் நிச்சயம் கொள்ள வேண்டும். கடும் புயலுக்குள் நம்மை நடத்தினாலும் கடைசியில் பத்திரமாய் நம்மை கரை சேர்க்கிறவரும் கர்த்தர்தான் என்பது மறக்க முடியாத உண்மை. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்ட்ரூ முரே என்ற ஒரு தேவ மனிதன் சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு வல்லமையான ஊழியக்காரர். எனக்கு தெரிந்து கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் அதிகமான புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறார். ஆவிக்குரிய புத்தகங்கள் ரொம்ப அழகாக, அருமையாக, ஆழமாக எழுதக்கூடிய தேவ மனிதர். அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, ஒரு பிரச்சனையான சூழ்நிலை நேரிட்டது. அப்போ என்ன செய்தாராம்,
ஜெபத்தோடு மனதை ஒருமுகப்படுத்தி ஆண்டோட சமூகத்தில் உட்கார்ந்தார். வேதாமத்தை எடுத்தார், படிச்சுட்டு தன்னுடைய டைரியில் நாட்குறிப்பேட்டில் சில கருத்துக்களை எழுதினார். என்ன எழுதினார் தெரியுமா? 4 காரியங்கள் எழுதினார். 1, நான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் என்றால், ஒரு புயல் சூழ்நிலையில் இருக்கிறேன் என்றால் தேவனுடைய சித்தத்தின் அடிப்படையில்தான். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் காட்ஸ் அப்பாயின்ட்மெண்ட். தேவன் எனக்கு இப்படி நேரிட வேண்டும் என்று அனுமதித்திருக்கிறார். அவருடைய சித்தத்தின் மத்தியில்தான் நான் இருக்கிறேன். இது அவருடைய ஏற்பாடு. 2, இந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் என்னை காப்பார். அவருடைய அன்பினால் என்னை பாதுகாத்து கொள்வார். அவரது பாதுகாப்பில் தான் இருக்கிறேன். ஐ ஆம் இன் இஸ் கீப்பிங். 3, இந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் தேவன் எனக்கு ஏதோ சொல்லித்தர விரும்புகிறார். ஐ ஆம் அண்டர் இஸ் ட்ரைனிங். அவரது பயிற்சியின் கீழ் நான் இருக்கிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு பிரச்சனை வரும்பொழுது, ஒரு கடும்புயல் போராட்டம் வரும்பொழுது, ஐயோ ஆண்டவரே எனக்கு ஏன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும் தெரியுமா? ஆண்டவரே நீர் எனக்கு என்ன சொல்லிக் கொடுக்க விரும்புகிறீர்? why me Lord என்று கேட்காமல், லார்ட் வாட் ஆர் யூ ட்ரைங் டு டீச் மீ? சவுல் கேட்டார் பார்த்தீங்களா? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில், ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு கேட்டுட்டு 2 கேள்வி கேட்பார். ஒன்று, ஆண்டவரே நீர் யார்? இன்னொரு கேள்வி கேட்பார், ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர்? சரிங்களா? அப்படி தான் கேட்கணும். ஆண்டவரே இந்த கஷ்டத்தின் வழியாக நீர் எனக்கு என்ன பாடம் கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்? இது 3வது கருத்தை எழுதி வச்சார் ஆண்ட்ரூ முர்ரே. 4வது, இந்த கடும்புயல் காலகட்டம், போராட்ட காலகட்டம் முடிஞ்ச உடனே தேவன் அவர் குறித்த நேரத்தின்படி மிக சரியாக என்னை விடுவித்து வெளியே கொண்டு வந்து என்னை எங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அங்கே கொண்டு போய் அவர் சேர்ப்பார். ஃபார் இஸ் டைம். அவரது நேரத்தில், அவருடைய நேரத்திற்காக நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு எழுதி வச்சார். எழுதி வச்சுட்டு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த நெருக்கடியிலும் நீர் என்னோடு இருக்கிறீர், உமக்கு நன்றி என்று ஆண்ட்ரூ முர்ரே சொன்னாராம். தே ஃபவுண்ட் த சீக்ரெட் என்ற புத்தகத்தில் இந்த சம்பவம் இருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ யோசித்து பாருங்கள், கடும் புயல்கள் நமக்கு நேரிடத்தான் செய்யும். 1வது பாடம். 2வது, கடும் புயலுக்குள்ளும் கர்த்தர் நம்மை அனுப்புவார், கடைசியிலே கரையும் சேர்ப்பார். 3வது பாடம், கடும் புயலிலும் கர்த்தரையும் அவரது வல்லமையையும் பிரஸ்தாபம் பண்ணுவதே நம் இலக்கு. Our goal is to proclaim the Lord and His power amidst the storm. இதை பவுல் எப்படி செய்தார்? படிக்கலாமா? ஓகே, இந்த வசனத்தை நம்ம 2வது பாடத்திற்கு நாம் அதை சேர்த்திருக்க வேண்டும். 2வது பாடத்தில் பாருங்கள், கரையில் கொண்டு போய் சேர்ப்பார். வசனம் கொஞ்சம் மாறி வந்திருக்கிறது. சங்கீதம் 107 29-30 படிக்கிறோம். கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது, அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். ஆண்டு கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்துருவார். ஆனால் அவர் வந்து சேர்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்? அந்த கடும்புயல் சூழ்நிலையிலையும் கர்த்தருடைய மகத்துவங்களை அறிவிக்க வேண்டும், அவருடைய வல்லமையை அறிவிக்க வேண்டும். பாருங்கள், பிலிப்பியர் 1:12 பவுல் சொல்றார், சகோதரரே எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாக இருக்கிறேன். எனக்கு நடந்ததெல்லாம் சங்கடம் கிடையாது, சுவிசேஷம் பிரபலமாகும்படி எனக்கு நடந்தது என்று பவுல் சொல்கிறார். பிலிப்பி பட்டணத்தில் பிலிப்பியருக்கு அந்த நிருபத்தை எழுதும் பொழுது ஜெயிலிருந்து எழுதினார். சரிங்களா? ஜெயிலிருந்து எழுதினார் பவுல். ஜெயிலிருந்து எழுதின நிருபங்கள் 5 நிருபங்கள், அதில் ஒன்று இந்த பிலிப்பியர். பெரியமானவர்களே, 2 கொரிந்தியர் 11:25 சொல்கிறாரு பாருங்கள், 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன். கப்பல் சேதமடைந்த அந்த சூழ்நிலைகளில் 3 முறை அப்படி இருந்திருக்கிறார் பவுல். அப்போது இந்த மாதிரி கடுமையான சூழ்நிலைகள்லாம் அவர் கடந்து சென்று இருக்கிறார். இப்படி கடந்து சென்று தான் ரோமாபுரிக்கும் போனார்.
அன்பான தேவப்பிள்ளைகளே, நீங்களும் நானும் ரோமாபுரியை நோக்கி தான் ஆவிக்குரிய பயணம் போய்கொண்டு இருக்கிறோம். ரோமாபுரியிலிருந்து தான் பயங்கரமான இக்கட்டுகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரப்போகிறது. ரோமாபுரி வழியாகத்தான், அஞ்ஞானரும் வழியாகத்தான் இயேசு கிறிஸ்துவுக்கும் பேதுருவுக்கும் பவுலுக்கும் இன்னும் லட்சக்கணக்கான தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பாடுகள், போராட்டங்கள், கடும் புயல்கள் எல்லாம் வந்துச்சு. அதே போல் கடைசி நாட்களில் இருக்கிற நமக்கும் போப்பு மார்க்கம் வழியாக, ஸ்பிரிச்சுவல் பாபிலோன் ரோமாபுரி வழியாகத்தான், கத்தோலிக்க மார்க்கத்தின் வழியாகத்தான் இந்த முழு உலகத்துக்குமே மிக குறிப்பாக கர்த்தருடைய சத்தியத்தின்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு கடும் போராட்டங்கள் வரப்போகிறது. ஸோ வி ஆர் ட்ராவலிங் டுவர்ட்ஸ் ரோம். பவுலை போல நாமும் கூட ரோமாபுரியை நோக்கி தான் பயணத்தில் இருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த கப்பல் சேதத்தில் பவுல் அப்போஸ்தலர் 27 அதிகாரத்தின்படி இருந்த போதும் கடல்லையும் கடும் புயல்லையும் பவுல் ஊழியம் செஞ்சாருங்க. என்னென்ன ஊழியம் பாருங்கள்? ஜெப ஊழியம், நம்பிக்கையூட்டும் ஊழியம், 3வது வார்த்தையை அறிவிக்கும் ஊழியம். ஒவ்வொன்றா பார்க்கலாமா? ஜெப ஊழியம் அப்போஸ்தலர் 27:35 படிக்கிறோம். இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினான். சாப்பிட நேரம் மட்டுமல்ல, மற்ற நேரங்களையும் அவர் நிச்சயமாக ஜெபித்திருப்பார். அந்த கடும் புயலிலும் அவர் ஜெபித்திருப்பார் என்பதில் சந்தேகம் கிடையாது. கஷ்ட காலங்கள் வரும்பொழுது முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறோமா? அல்லது மற்றவங்க நமக்காக ஜோமனா போதுன்னு நினச்சிட்டு இருக்கிறோமா? 2வது ஊழியம் நம்பிக்கை ஊட்டும் ஊழியம். அப்போஸ்தலர் 27:22 ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. கப்பல்லாம் டேமேஜ் ஆகும், உங்கள் லைஃப் ஒருத்தருக்கும் டேமேஜ் ஆகாது. பார்த்தீங்களா? நம்பிக்கை ஊட்டு ஊழியம். இந்த உலகத்தில் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகிற நீங்களும் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்கரேஜ்மெண்ட் கொடுக்கணும். ஒருவர் ஊக்கப்படுத்த வேண்டும், நம்பிக்கை ஊட்ட வேண்டும். பவுல் அதை அங்கே செய்கிறார் பாருங்கள். கப்பலில் இவரும் கைதி தான். 276 பேர் இருக்கிறாங்க. அதில் பெரும்பாலானவர்கள் கைதிகள். என்ன செய்வாங்கன்னா, பல ரோமாபுரி அந்த சாம்ராஜ்யத்தில் இருக்கிற பல இடங்களில் இருக்கிற குற்றவாளிகள்லாம் ஒன்றா திரட்டி கூட்டு வந்து கப்பலில் கொண்டு போய் ரோமாபுரியில் என்ன செய்வாங்க, அவர்களுக்கு தண்டனை கொடுப்பார்கள். அதுக்கு தான் கப்பலில் கூட்டு போகிறாங்க. பவுலும் கைதியாக தான் போகிறார். ஆனாலும் அவர் அந்த ஊழியத்தை செய்கிறார் பாருங்கள். நம்பிக்கை ஊட்டும் ஊழியம். 3வது வார்த்தையை அறிவிக்கும் ஊழியம். அப்போஸ்தலர் 27, 23, 24 ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். பவுலே பயப்படாதே, நீ கண்டிப்பாக ரோமாபுரி போவாய், ராயனுக்கு முன்பாக நிற்பாய், உன்னால் எல்லாரும் பாதுகாக்கப்படுவார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த வார்த்தை அறிவிக்கிறார் பார்த்தீங்களா? சத்தியத்தை அறிவிக்கிற ஊழியத்தை பவுல் வல்லமையாக செய்தார். அந்த சூழ்நிலையிலும் ஒரு பயணியாக பயணத்தை ஆரம்பிக்கிறார், ஒரு கைதியாக ஆரம்பித்தார். பாருங்க, passenger or a prisoner became a preacher. ஒரு கைதி, ஒரு பயணி பிரசங்கியாராக மாறிவிடுகிறார் கப்பலில். A captive became captain. அந்த கைதியாக வந்தவர் இப்போ அந்த கப்பலுக்கு மாலுமி மாதிரி ஆயிடுறார், கப்பல் கேப்டன். எப்படின்றீங்களா? அந்த கப்பல் பயணம் ஆரம்பத்தில் பவுல் சொல்லுவார், நம்ம அந்த கிரேத்தா தீவு விட்டு போக வேண்டாம், ஏன்னா ஏதாவது நமக்கு கஷ்டம் வரும்னு சொன்னார் பவுல். இதை அந்த கப்பலில் இருந்த நூற்றுக்கு அதிபதி யூலியு என்பவன் பவுல் சொன்னதை நம்பலை. பவுல் சொன்னதை நம்பாமல் அந்த கப்பலில் இருந்த மாலுமி, கேப்டன் இவங்கள தான் நம்பிட்டு இருந்தார். 27 அதிகாரம் 11 வசனம் பாருங்களேன். நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். அப்போது பவுல் சொன்னது கேட்டு கிரேத்தா தீவில் இருந்திருந்தாங்கன்னா அந்த புயலில் மாட்டியிருக்க மாட்டாங்க. ஆனாலும் தேவன் அனுமதித்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆனால் அந்த அதிகாரம் கடைசி முடியும் பொழுது பாருங்கள்,
கடைசியில் இந்த பவுல் சொல்கிறத எல்லாருமே கேட்டாங்க. அப்போஸ்தலர் 27 31-34 பவுல் 100க்கு அதிபதியும் சேவகரை நோக்கி, இவர்கள் கப்பலில் இராவிட்டால் நீங்கள் தப்பி பிழைக்க மாட்டீர்கள் என்றான். அப்பொழுது போர்ச்சேவகர் படவின் கயிறுகளை அறுத்து அதை தாழ விட்டார்கள். பொழுது விடுகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாக இருக்கிறீர்கள், ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாயிருக்கும், உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான். பார்த்தீங்களா, இவர் தாங்க கேப்டன் ஆகிட்டார். கேப்டிவ் பிகேம் கேப்டன். A prisoner became a preacher. பிரியமான தேவப்பிள்ளைகளை, அப்போது இதில் நமக்கு கிடைக்கிற அற்புதமான ஒரு பாடம் என்ன அப்படின்னா, நம்ம கர்த்தருக்குள்ள தைரியமாக இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நாம் மற்றவர்களை தைரியப்படுத்துகிறவர்களாக செயல்படுவோம். பவுல் என்னும் ஒரு பக்திமானால் அந்த கப்பலில் இருக்கிற எல்லாரும் காக்கப்பட்டார்கள். பிறரை ரட்சிக்கும் செல்வாக்கு, அந்த செல்வாக்கு பரலோகம் நம்ம இடத்துல கொடுத்திருக்கிறது. அதை நாம் செயல்படுத்துகிறோமா என்று சற்று யோசித்து பாருங்கள். ஜான் வெஸ்லி, இந்த சம்பவத்தை சொல்லி நாம் நிறைவு செய்வோம். ஜான் வெஸ்லி மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய நிறுவனர், இங்கிலாந்தின் அப்போஸ்தலன் எண்ணப்பட்டவர். இந்த ஜான் வெஸ்லி மட்டும் எழும்பவில்லை என்று சொன்னால் இங்கிலாந்தே அழிஞ்சு போயிருக்கும். பிரான்ஸில் அந்த பிரெஞ்சு புரட்சி வந்த மாதிரி நாத்திக கொள்கை தலையெடுத்தது போல இங்கிலாந்துலேயும் ஒரு புரட்சியை கொண்டு வந்து இந்த நாத்திகத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று ஒரு சதி இருந்துச்சு. ஆனால் அந்த ஜான் வெஸ்லி இல்லைன்னா இங்கிலாந்து ஒரு புராட்டஸ்டன்ட் நாடாக நிலைத்திருந்திருக்காது. அன்பானவர்களே, இந்த ஜான் வெஸ்லி அப்பாவும் ஒரு பாஸ்டர், அவருடைய அப்பாவும் பாஸ்டர் சாமுவேல் வெஸ்லி, இவரும் பாஸ்டர் ஆகிட்டார். இங்கிலாந்திலிருந்து அமெரிக்காவுக்கு அவர் ஊழியத்துக்கு போனார். 2.5 வருஷம் அமெரிக்காவில் ஊழியம் செஞ்சார், பாஸ்டராக போனார். பார்த்திங்கன்னா கப்பலில் தான் போனோம், அட்லாண்டிக் பெருங்கடல் வழியாக. அப்படி கப்பல் பயணத்தில் வரும்பொழுது அவர் உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிற்று. அவர் இந்த கப்பலில் பயணிக்கும் பொழுது, இங்கிலாந்தை நோக்கி பயணிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான புயல் ஏற்பட்டது, கடுமையான புயல். அதில் பார்த்தீங்கன்னா ஜான் வெஸ்லிக்கு பயம், கைகள்லாம் நடுங்குது. இத்தனைக்கு அவர் பாஸ்டர்னாலும் மனுஷன் தானே. பெரியமான தேவ பிள்ளைகள், என்னாச்சு தெரியுமா, இவர் அந்த கப்பல் பயணத்தில் ஒரு கூட்டம் கிறிஸ்தவர்களை பார்த்தார். மொரேவியன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜெர்மனியை சேர்ந்தவர்கள். மொரேவியன் கிறிஸ்டியன்ஸ். இவங்க பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தார், இந்த கிறிஸ்தவ கூட்டத்தார், அந்த கப்பல் கொந்தளிக்குது, புயல் பயங்கரமாக அடிக்குது, அவங்க பயப்படவே இல்லை, கவலையே படலை, கலங்கவே இல்லை, கண்ணீரே வடிக்கலை, ஜெபம் பண்ணாங்களாம், பைபிள் படித்தாங்களாம், தைரியமாக இருந்தாங்களாம். இவர்களை பார்த்து தான் இந்த ஜான் வெஸ்லி வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றமே உண்டாயிற்று. மனமாற்றம் அடைந்து கிறிஸ்துவோடு நெருங்கி நடக்கிற, கிறிஸ்துவை மனதார ஏற்றுக்கொண்ட அனுபவம் அப்போ தான் அவருக்கே கிடச்சிச்சு, ஜான் வெஸ்லிக்கு. அதில் ஒரு பாஸ்டர் இருந்தாராம், மொரேவியன் பாஸ்டர் ஆகஸ்ட் ஸ்பாஞ்சன்பர்க் என்ற ஒரு போதகர். அவர் ஜான் வெஸ்லியை பார்த்து கேட்டாராம், யங் மேன், டு யூ நோ கிரைஸ்ட்? வாலிபனே, உனக்கு இயேசுவை தெரியுமா? அவர் சொன்னாராம், இயேசுவை தெரியும், அவர் உலக ரட்சகர் அப்படின்னாராம் ஜான் வெஸ்லி. பாஸ்டர் திரும்ப கேட்டாராம், வாலிபனே, உனக்கு இயேசுவை தெரியுமா? இயேசுவை தனிப்பட்ட முறையில் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே ஒரு மனதில் சுருக்குன்னு கொத்தியது. நீ தனிப்பட்ட முறையில் இயேசுவின் பிள்ளையாக இருக்கிறாயா? Do you have saving relationship with Christ? இயேசுவோடு அந்த ரட்சிக்கும் உறவு உனக்கு இருக்கிறதா? பிரியமானவர்களே, இதுக்கப்புறம் இங்கிலாந்துக்கு வந்த பிற்பாடு தான் ஜான் வெஸ்லி வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உண்டாயிற்று. தன் வாழ்க்கையில் ஒரு பெரிய எழுப்புதல் அடைந்தார், தன்னை முற்றிலும் கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்தார். அதுக்கப்புறம் அவருடைய ஊழியம் வல்லமையாய் நடைபெற்றது. அன்பான தேவ பிள்ளைகளை, யோசித்து பாருங்கள், இன்றைக்கி நாம் இந்த உலகத்தில் எப்படி இருக்கிறோம்? இந்த முறைவியர்கள் எதிரிகள் வந்து கீழே பிடிச்சி தள்ளி விட்டால் கூட அவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு அமைதியாக போவாங்களாம். ரியாக்ஷனே காட்ட மாட்டாங்க, எதிர்ச்செயலே காட்ட மாட்டாங்க. அவ்வளோ பக்தி மிக்க கிறிஸ்தவர்கள் மொரேவியன்ஸ்.
அந்த முறைவியர்கள் கூட்டத்தை பார்த்து தான் ஜான் வெஸ்லி வாழ்க்கையே மாறிச்சு. அந்த கடும் புயலில் அவங்க எப்படி நடந்திருக்கிறார்கள் யோசித்து பாருங்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் பயணிகளே, உங்களை சுற்றிலும் உங்கள் ஆவிக்குரிய செல்வாக்கு எப்படி இருக்கிறது? உங்கள் குடும்பத்தில், வேலை செய்கிற இடத்துல, சமுதாயத்தில், எல்லா இடங்கள்லையும் உங்கள் ஆவிக்குரிய செல்வாக்கு எப்படி இருக்கிறது? இஸ் யுவர் இன்ஃப்ளூயன்ஸ் சேவிங் அதர்ஸ்? உங்கள் செல்வாக்கு மற்றவர்கள் ரட்சிப்புக்குள்ளாக நடத்துகிறதா? கடும் புயல் மத்தியிலும் கலக்கமின்றி நம்பிக்கையோடு இருக்கிறீர்களா? அப்படித்தான் பவுல் இருந்தார், அப்படித்தான் முறைவியர்கள் இருந்தார்கள். அன்பான தேவ ஜனங்களே, இன்றைக்கி ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன புயல்களை சந்திக்கலாம். கடுமையான காலகட்டங்களின் மேல் வரப்போகிறது. 2 தீமோத்தேயு 3:1 அப்படித்தான் சொல்லுகிறது. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. நாம் அந்த கொடிய காலங்களில் ஆண்டவருக்காக எப்படி நிற்க போகிறோம்? இயேசுவை நம் மனதார பின்பற்றுகிறோமா? இயேசுவோடு ஒரு நெருக்கமான உறவு வைத்திருக்கிறோமா? இயேசு உலக ரட்சகர் அப்படி நம்ம நினைக்கலாம். ஆனால் அவர் என்னுடைய சொந்த ரட்சகர் என்று நாம் அவரை நம்ம உள்ளத்தில் அவர் வைத்திருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம், ஒப்பு கொடுப்போம், ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளில் அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்திலிருந்து முதல் பாகம் பாடத்தை படித்தோம். பயணிகள் கவனத்திற்கு. ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் கைதிகளாக இருக்கிறோம். பாவத்தின் கைதிகளாக, பிசாசின் கைதிகளாக இருக்கிறோம். ஆனாலும் எங்களையும் இந்த உலகத்தில் தேவனுடைய கருவிகளாக பயன்படுத்தி சித்தமாக இருக்கிறீர். எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் ராஜா. பவுலை போல அந்த மன தைரியம் எங்களுக்கு தாரும் தகப்பனே. ஜான் வெஸ்லியை தொட்ட ஆண்டவர் முறைவியர்கள் மூலமாக, அதுபோல் எங்கள் மூலமாகவும் இன்னும் அநேகரை உம்மண்டை நீர் ஈர்த்து கொள்ளும்படியாய், தொடும்படியாய், எங்களுடைய உறவினர்கள், எங்கள் சொந்தங்கள், எங்களை சுற்றி இருக்கிறவர்கள், நாங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கிறவர்கள் எல்லாம் எங்களுடைய ஆவிக்குரிய செல்வாக்கின் மூலமாக இயேசுவின் அன்பை அறிய கர்த்தர் கிரியை செய்யும். கர்த்தாவே, இந்த அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தை நாங்கள் கருத்துடனே படித்து பாடங்களை கற்றுக்கொள்ள எங்களை சாட்சியாக நீர் நிறுத்த எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தை வாசியுங்கள். அடுத்த தியானத்தில் சந்திப்போம். God bless you.